ஹரே கிருஷ்ணா. 18 ஸ்லோகம் பார்க்கலாம். யதா விநியத்தம் சித்தம் ஆத்மன்யேவாவதிவஸ்டிதே நிஸ்ப்ருக சர்வ காமேபியோ யுக்த இச்யுதே ததா. யோகி காமத்தை முதன்மையாக கொண்டு எல்லா ஜடைச்சையும் துறந்துருவாங்க என்பதன் அடிப்படையில் அவருடைய செயல் சாதாரண மனிதனின் செயல்கள் வேறுபட்டு இருக்கும். எந்தவித ஜட ஆசையும் தன்னை இனிமே தொந்தரவு செய்யாத அளவில் பக்குவமான யோகி மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி இந்த பக்குவ நிலை கிருஷ்ண பக்தனால் இயற்கையாகவே அடையப்படுது. சதைவ மன கிருஷ்ண பதார்விந்தியோர் வசாம்சி வைகுண்ட குணான் வர்ணனே கரௌ ஹரி மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதம் சகாராச்சியத சத்கதோதய முகுந்தலிங்காலய தர்ஷனி த்ரூஷௌ தத்பிருதாய காத்ரஸ்பிரேசு சங்கமம் கிராணம் ச தத்பாத சரோஜ ஷரபே ஸ்ரீமத்துளசரசனாம் தத் அர்ப்பிதே பாதௌ ஹரே க்ஷேத்ர பதானூர்பணே ஷீரோ சிசிகேஷு பதாபி வந்தனே காமம் ச தாசேன கமகாம்யயா யதோதம் ச ஸ்லோகா ஜனாஸ்ரயரதி. மன்னர் அம்பரீஷர் முதலாவதாக தனது மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமர திருவடியில் ஈடுபடுத்தினார். அதுக்கப்புறம்தான் ஒன்று மேலே ஒன்றா தனது வார்த்தைகளை பகவானின் திவ்ய குணங்களை வர்ணிப்பதிலும், தனது கைகளை பகவானின் ஆலயத்தை துடைப்பதிலும், தனது காதுகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும், தனது கண்கள் பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதிலும், தனது உடலை பக்தர்களது உடல்களை தொடுவதிலும், தனது நுகரும் தன்மையினை பகவானுக்கு அர்ப்பணித்த தாமர மலர்களை நுகர்வதிலும், தனது நாவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைப்பதிலும், தனது கால்களை புனித ஸ்தலங்களுக்கும் பகவானது கோயிலுக்கும் செல்வதிலும், தனது தலையை பகவானை வணங்குவதிலும், தனது விருப்பங்களை பகவானது விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் ஈடுபடுத்தினார். இப்படிலாம் திவ்யமான செயல்களை தூய பக்தனுக்கு உரியது. அருவதவாத பாதையை பின்பற்றுவோருக்கு இந்த திவ்யமான நிலையை விளக்குவது ரொம்பவும் கஷ்டம்தான். ஆனால் இந்த நிலை கிருஷ்ண பக்தருக்கு மிகவும் எளிதாகவும் நடைமுறைக்கு உதவுவதாகவும் இருக்கிறது என்பது அம்பரீஷ மன்னரை பற்றி மேலே சொன்ன விளக்கத்திலிருந்து தெளிவாகுது. நிலையான ஸ்மரணத்தின் மூலமாக பகவானின் தாமரை திருவடிகளை மனதை நிலைநிறுத்தலைன்னா இதே போல திவ்யமான செயல்களை நடைமுறைப்படுத்தவும் முடியாது. அதனால தான் பகவானின் பக்தி தொண்டில் செய்யப்படும் இதே போல செயல்கள் அர்ச்சனம் புலன்களையும் கடவுளின் தொண்டில் ஈடுபடுத்துவதும் என்று சொல்லப்படுது. புலன்களுக்கும் மனசிற்கும் செயல்கள் அவசியம். இந்த செயலற்ற நிலை இல்லாத சாத்தியமே இல்லை. அதனால தான் சாதாரண மக்களுக்கு மேற் சொன்னபடி மனதையும் புலன்களையும் திவ்யமான முறையில் ஈடுபடுத்துவது தான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பக்குவமான முறை தான். இதுதான் பகவத்கீதையில் யுக்தா என்று சொல்லப்படுது. 19 ஸ்லோகம் பார்க்கலாம். யதா தீபோ நிவாஸ்தோ நீங்கே சோபாமஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதே யோகம் ஆத்மனக. தனது வந்தனைக்குரிய பகவானை இடைவிடாமல் தியானித்து திவ்யமான நிலையில் எப்போதும் மூழ்கியுள்ள உண்மையான கிருஷ்ண பக்தர் காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபத்தை போல ஸ்திரமாக இருப்பாங்க. அவங்க கிருஷ்ண பக்தர் எப்படின்னா காற்று வீசாத இடத்துலனா இப்போ தீபம் விளக்கு ஏற்றி இருப்போம்ல, அது காற்று அணைஞ்சிரும். ஆனால் காற்று இல்லாத பிறகு அது திடமாக ஒரே நிலத்தில் ஸ்திரமாக இருக்கும். அதனால இப்போ நம்ம தியானம் இந்த யோகம் இதெல்லாம் பண்ணோன்னா மனசு ஒருநிலைப்படுத்தப்படும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.